இடமெல்லாம் கிடக்குது கண்ணு சிட்டிக்குள்ளேயே 4 சென்ட் 5 சென்ட்லாம் வச்சிருக்கிறோம். என்ன ஃப்ரண்டேஜ் தான் 20 அடியாக போச்சு. இப்படி பிளான் பண்ணாலும் பிளான் உட்கார மாட்டேதுன்னு நிறைய பேர் இன்றைக்கும் இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா 20 அடி தான் ஃப்ரண்டேஜ். நீங்கள் சொன்ன மாதிரி 4-5 சென்ட்லாம் கிடையாதுங்க. 2.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேலே 2.87 சென்ட். அதுக்குள்ளே இந்த வீட்டை சுற்றி நல்லா செட்பேக் ஸ்பேஸ்லாம் கொடுத்து ஒரு கார் 2 டூ வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, 16க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஏரியா, தனியாக ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன் இருக்குது. இந்த வீட்டில் 11க்கு 17ங்கிற அளவில் 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், எல்லா மாஸ்டர் பெட்ரூமுக்கும் 4 கெட்டுங்கிற அளவில் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட மாடியில் ஒரு பெரிய பால்கனி, அது பால்கனின்னு சொல்கிறத விட ஒரு மினி மேரேஜ் ஹால்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பால்கனிலாம் கொடுத்து இந்த வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா 20 அடி அகலமாகவும் 61 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 2.87 சென்ட் இடங்க. அதில் வந்து வீட்டை வந்து 2060 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணி ஒரு 3 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டான ஒரு டிசைனுங்க. ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் பால்கனியோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேட் இருக்குது. கேட்டில் வந்து சிஎன்சி கேட் ஒர்க்லாம் பண்ணி எம்எஸ்டியில் பொறுத்து இருக்கிறாங்க. பிரிக் வால் டிசைன் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 23ங்கிற அளவில் வந்துருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அந்த கேட் வால்லாம் செட்டப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் மேன்ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வாட்டர் சம்ப் இருக்குது. குட் வாட்டர் தனியாக இருக்குது, அது போக சால்ட் வாட்டர் தனியாக இருக்குது. ஃபுல்லாமே பார்க்கிங் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே மேட்டு, கிளாஸி கலந்த மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த வீட்டோட ரைட் சைடில் போய் பேக் சைடில் வந்து, லெஃப்ட் சைடில் வந்து, ஃப்ரண்ட் சைடில் வந்துக்கலாம். அந்த அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. ஃப்ளோரிங் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோடய கட்டியிருக்காங்க. மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி வர மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸ் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. சீலிங்கில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்க்கும் டிசைன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 3 இடத்துல. இங்கே வந்து நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. டிவி நெட்டோட பேக் சைடில் லைட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலர் காம்பினேஷன்லையும் மார்பிள் டிசைன் இருக்கிற மாதிரினா இந்த கலர் காம்பினேஷன்லையும் மைக்கா ஷீட்லாம் ஒட்டி செம்மையாக இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சின்ன ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வீட்டோட டைனிங், அடுத்தது கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட்டாக டைனிங் கம் கிச்சன் இருக்குது. இது வந்து 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், அந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் வந்து சீலிங்கில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அழகான டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா 8க்கு 10ங்கிற அளவில் வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. இங்கே வந்து நமக்கு குட் வாட்டருக்கு டேப் வந்துடும், அதுபோக சால்ட் வாட்டருக்கு டேப் வந்துடும். இந்த இடத்துல ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்துடும். வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாமே ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பேஸ் யூனிட்ஸு அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மாதிரியான வால் யூனிட் இருக்குது, டால் யூனிட் இருக்குது, லாஃப்ட் யூனிட்லாம் இருக்குங்க. இப்படி ஓப்பன் பண்ணியும் காமிக்கிற பாருங்கள். உள்ளே வந்து கிரானைட்டில் வந்து ஷெல்ஃப் இருக்குது. மேலே வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பெட்ரூமை பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. அப்போவே ஒரு பால்கனி இருக்குது. பெட்ரூம் வந்து நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விசிபிளாக தெரியாத அளவுக்கு நல்லா ப்ரைவசியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லிவிங் பேசேஜ் வழியாக தான் இந்த பெட்ரூம்குள்ளே போக முடியும். இந்த மாதிரி ஒரு ப்ரைவசியான பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தொட்டில் ஹூக்கெல்லாம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. 2 வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. கீழே வந்து நிறையா ஸ்பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போது ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில்ஸ்லாம் வந்து காப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து பிவிசி டோரு. 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கமெண்ட் அந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அங்கே நம்ம பார்த்த லாஃப்ட் போக இங்கேயும் வந்து ஒரு லாஃப்ட் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அது வந்து நம்ம லிண்டன் லெவலோட கட் பண்ணியிருக்கிறனால இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குற ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாலேயே இந்த சைடு இருக்குங்க. கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி அப்படியே மேலே வந்தீங்கன்னா
ஒரு பெரிய லாபி வரும். லாபி ஏரியாவோட சீலிங்லேயும் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைன் ஒர்க்கு நிறையா ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாபிலேருந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஒரு காமனான லாபி தான் இது. இந்த லாபியில் இப்படி வந்தீங்கன்னா இது வந்து 11x17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ்லாம் இருக்குது. அங்கேயும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிளாக இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4 கெட்டுங்க அளவில் அமைஞ்சிருக்குங்க. அங்கே சொன்னது தான் இங்கேயும் சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். 3வது பெட்ரூமுமே 11x17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கே வந்து இந்த சைடு ஒரு பெரிய பெட்ரூமோட இந்த சைடு வாலில் 3 டோர் டைப்பில் 3 ஜன்னல் இருக்குது. அது போக வால் ஷெல்ஃப் இருக்குது, வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்குது, சீலிங்கில் ஸ்பாட் லைட்லாம் இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4 கெட்டு தாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். இல்லை இது வந்து ஃப்ரண்ட் பால்கனின்னு சொல்கிறத விட ஒரு மினி மேரேஜ் ஹால். செம்ம பெரிய ஒரு ஃப்ரண்ட் பால்கனி. இங்கே வந்து நமக்கு ரைட் சைடில் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் லுக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைன் இருக்குது. நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் இருக்குது. அந்த இடத்துல ஊஞ்சல்லாம் மாட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக்லாம் கொடுத்துருக்குறாங்க. சைடு சிஎன்சிகட் ஒர்க்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன், டஃப் அண்ட் கிளாஸோட ஒரு அழகான ஹேண்ட் ரெயிலு, கீழெல்லாம் ஜன்னல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட டெரஸ் போயிடலாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து தான் போகிற மாதிரி இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோர் இருக்குது. இப்போ மழை வருது அப்படின்னா இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். மழை வராட்டி இப்படி நீக்கி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே வந்துக்கலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 87 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட் துடிலூர் பக்கத்தில் கட்டி ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.